இங்க ஒரு சின்ன பொண்ணோட ஃப்ரெண்டோ நாளைக்கு சண்டே எங்க வீட்டுல சிக்கன் எடுப்பாங்கன்னு ஆசையா சொல்லிட்டு வர அடுத்த நாள் அந்த சின்ன பொண்ணு டிவியை பார்த்தா கூட அதுலயும் சிக்கன் செய்யறது எப்படின்னு தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க அப்பா மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர கறி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போய் கொட்டி பார்த்தா எல்லாம் காயா இருக்கும். இதை பார்த்து கோவப்பட்ட அந்த பொண்ணு நேரா அவங்க அப்பா கிட்ட போய் கறி வாங்கிட்டு வரலையான்னு கேட்டா, கறியா இன்னைக்கு காந்தி ஜெயந்தி, கறியும் கிடைக்கல சரக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவரும் புலம்பிக்கிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணும் எனக்கு சிக்கன் இல்லாம சாப்பாடே வேணாம்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க அவங்க அம்மாவும் நான் உனக்கு கருவாடை செஞ்சு தரேன்னு சொல்ல அவ்வளோ அதெல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவரோட அப்பா கிட்ட திட்டுத்தனமா வச்சு போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அதனாலே அந்த பொண்ணு அவங்க அப்பா வச்சு அந்த மொத்த சரக்கையும் எடுத்துட்டு போய் டாய்லெட்ல ஊத்திடுறா. அவங்க அப்பாவும் சரக்கு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிளாக்ல சரக்கு வாங்கலாம்னு கிளம்புனா கூடவே இந்த பொண்ணும் சிக்கன் வாங்கணும் கிளம்பிடுவா. அந்த பொண்ணு அவங்க ஊர்ல இருக்கிற எல்லா கறி கடைக்கும் போய் பாப்பா. ஆனா காந்தி ஜெயந்தின்றதுனால பாதி பேர் கடையை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, சில பேர் தரவும் மாட்டேங்கிறாங்க. கடைசியா ஒரு கடைக்கு போனா அங்க 1.5 கிலோ மட்டும் கறி இருக்கு. எவ்வளோன்னு கேட்டனா அவனும் 1.5 கிலோ 500 சொல்லுவான். சரி எங்களுக்கு ஒரு 1/2 கிலோ போடுப்பான்னு சொன்னா அவனும் நான் 1.5 கிலோவா தான் தருவேன்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருப்பான். அந்த நேரம் பார்த்து ஒருத்தவன் வந்து அந்த 1.5 கிலோ கறியும் வாங்கிட்டு போயிட ரிட்டர்ன் வரும்போது அவளோட அப்பா அவ கையில இருந்து 500 ரூபாயும் வாங்கிட்டு போய் சரக்கு வாங்கிட்டு வந்துருவாரு. அப்ப இந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் அவ அப்பாவும் எங்க போறீங்கன்னு கேட்க கறி தான் வாங்க போனா ஆனா கறி கிடைக்கலன்னு சொன்னோன்னு உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க, நாங்களும் கறி தான் சமைக்க போறோம், அவ வந்து மதியானம் எங்க வீட்டுல சாப்பிட்டோம்னு சொல்லுவாரு. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே இந்த பொண்ணோட அப்பா அவங்க வீட்டுக்கெல்லாம் நீ போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. இதுல கடுப்பான அந்த பொண்ணு நான் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அவரு கூட வண்டியில ஏறி போயிடுவா. கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்டோட அப்பாவும் சிக்கனை செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்க ஃபுல் போதையில இருந்த அந்த பொண்ணோட அப்பாவோ யார் சிக்கன் எடுத்துட்டு வந்து கொடுத்தா நமக்கு என்ன, நமக்கு சரக்குக்கு காரசாரமா சைடிஸ் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு.